ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோசை அம்மா தோசை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தோசை அவல் தோசை. நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க ராணிமா. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ரவை, அதுக்கு பாதி பவுல் அவல், ரெண்டையும் எடுத்து ஒரு 15 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆன உடனே அதோட ஒரு கப்பு தயிர், கொஞ்சம் உப்பு, இப்போ இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி மாவாக்கி வச்சுக்கிடணும். அதோட ஒரு பிஞ்சு சோடாப்பை கலந்துக்கிட்டேன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசைக்கல் காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா தடவி விடக்கூடாது, அப்படியே ஊற்றிட்டு விட்டுறணும். வேக விடுங்க. அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே மேலே பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்ன ஓட்டையாக வரும். அது வெந்த உடனே அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி திருப்பி விடுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாஃப்டான ஹெல்த்தியான அவல் தோசை ரெடி. இதை இப்படி 4ஆக மடிச்சுட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல மெதுவாக தெரியும். இந்த சூப்பர் சாஃப்டான அவல் தோசையை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க போவது யாரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.